ஜோதிட சாஸ்திரத்தில் அநேக மூல நூல்கள் இருந்தாலும் முக்கியமான நூல்கள் 53க்கு மேலே இருக்கு. இந்த 53 மூல நூல்களையும் அதில் உள்ள சுபயோகங்கள் பாபத்துவ யோகங்கள் என்று ஆராய்ச்சி செய்தால் 422 யோகங்கள் மிக முக்கியமாக வருகிறது. இந்த 422 யோகங்களில் சுபயோகங்கள் எத்தனை, அசுபயோகங்கள் எத்தனை? உங்கள் ஜாதகத்தில் சுபயோகம் வேலை செய்கிறதா, சுபயோகம் வலுப்பெற்றுள்ளதா அல்லது அசுபயோகம் வலுப்பெற்றுள்ளதா? இந்த வலுப்பெற்றுள்ள சுபயோகத்தை அஸ்வயோகம் கெடுத்து விடுகிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு பார்க்கையில் ஏதேனும் ஒரு யோகமாவது நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமத்துடன் அமைக்கப்பட்டிருப்பதை கண்டறியலாம். அந்த சூட்சுமத்தை பயன்படுத்தி நாம் வாழ்வில் வெற்றி அடையலாம். அது மட்டுமன்றி அந்த யோகம் லக்னப்படி வேலை செய்கிறதா? 35 வயசு வரைக்கும் லக்னம் மட்டும்தான் வேலை செய்யும். 35 வயசுக்கு மேலே சந்திரா லக்னமும் வேலை செய்யும். 35% சந்திரா லக்னம் வேலை செய்யும். 35% சூரியன் என்ற கதி வேலை செய்யும் 35 வயதுக்கு மேல். அப்போ விதி மதி கதி, உயிர் உள்ள லக்னம், மதி என்ற சந்திரா லக்னம், கதி என்ற சூரிய லக்னம், மூன்றின் அடிப்படையிலும் 1ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம், 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 8ஆம் பாவம், 11ஆம் பாவம், 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் இவ்வாறெல்லாம் பார்க்கப்பட வேண்டும். இது விதிப்படியும் பார்க்க வேண்டும், மதிப்படியும் பார்க்கணும், கதிப்படியும் பார்க்கணும். இப்படிலாம் பார்க்குறப்போ நாம் ஜெயிக்கிறதுக்கான வழி அதில் இருக்கிறத கண்டறியலாம். அதை கண்டறிந்து செயல்படுத்துகையில் நாம் வெற்றி அடைவோம். பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே நமது முன்னோர்களும் வேத மகர்ஷிகளும் இவற்றை வகுத்து வைத்துள்ளனர். எனவே இவற்றை பயன்படுத்தி வெற்றி அடைவதற்கு முயற்சி செய்யுங்கள். அருகில் உள்ள திறன்மிகு ஜோதிடரை கண்டறிந்து அவரிடம் பார்த்து கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் உள்ள இறையர்களாலும் அந்த இறையர்கள் எனக்கு கொடுத்த 42 வருட ஜோதிட அனுபவத்தாலும் என்னால் அந்த சூட்சுமத்தை உங்களுக்கு சொல்லித்தர முடியும், இறை அனுமதியுடன். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். முனீஸ்வரன் ஜி @ பண்டிட் MGB திண்டுக்கல்.